வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நவராத்திரி 5வது நாள். இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பார்க்க போகிறோன்னா கேரட் கீர், வேர்க்கடலை சுண்டல் அதான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலையை முன்னாடி நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு இப்போ உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சுண்டல் பார்த்துருவோம். இந்த பக்கம் கேரட் கீருக்கு பால் கொதிச்சுன்னு இருக்கு, அது கொதிச்சுன்னு இருக்கட்டும். படுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும். உப்பு போட்டு வேக வச்ச வேர்க்கடலை, பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிட்டு. ஸோ அதை மாற்றிடுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் வேர்க்கடலை சுண்டல் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே கடாயிலேயே எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதையும் சேர்த்துருவோம். ஒரு கரண்டி பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேரட் கீருக்கு ஒரு 2 கேரட், அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு பாலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கேரட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கேரட் நல்லா ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். நாம் அதுக்குள்ளே தக்காளி ரசத்துக்கு 2 தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஆறிடுத்து. அதனால் முதல்ல தக்காளி ரசத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி ரசத்துக்கு அரைச்சாச்சு. தக்காளி ரசத்துக்கு அரைச்சி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் கேரட் கேரட், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வேக வச்சுருந்தோமோ அதை நல்லா ஆறிடுத்து, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் கேரட்டோட ஏலக்காய் பொடி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வேக வச்ச கேரட், முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை பால் கொதிச்சுட்டு இருக்கு, அதில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கோஸ் கறிக்கு பாசிப்பருப்பு போட்டிருந்தோம். ஸோ அதுவும் வெந்தெடுத்து இப்போ கட் பண்ண கோஸை சேர்த்துடலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். வேகட்டும். அப்படியே பாருங்க, கோஸ் இங்கே வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் லைட்டாக ஒரு கொதி வந்துடுது பாருங்கள். ஸோ இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஸ்வீட்டெல்லாம் உங்களுக்கு இது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட வெல்லம் சேர்த்தா நல்லா இருக்காது, சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்மளோட கேரட் கீருக்கு சர்க்கரை சேர்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். கேரட் கீர் ரெடி ஆகிடுத்து, ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தாளிக்கலாம் வேண்டாம், ஏன்னா நம்ம முந்திரி பாதாம்லாம் அரைச்சி தான் விட்டுருக்கோம். அதனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ரசம் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தக்காளியும் கொஞ்சம் புளியும் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் ரசப்பொடி சேர்த்துருவோம். ரசப்பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ரசப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி விழாவிக்கலாம். நாம்
இது லைட்டாக ஒரு நுரைச்சி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் கோஸ் வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, நம்மளுடைய கோஸ் கறி வந்து ரெடி ஆகிடுது. பக்கம் ரசத்துக்கு தாளிச்சிடலாம். நெய் வச்சுருக்கேன், கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பார்த்துருப்பீங்க, கேரட் கீர், அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சுண்டல். சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் சமையல் தான். தக்காளி ரசமும் கோஸ் வந்து பாசிப்பருப்பு தேங்காய் போட்டால் கறி, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து கோமதி மாமி வீட்டு குழுவை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கோமதி மாமி வீட்டு கொலுவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி சமையலும் ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன்.